Hello friends, this is Pranav from GV Computer. நம்ம யூசுவலா printers வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ வாங்குவோங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்லைன்ல தான் சர்ச் பண்ணுவோம். நம்ம வந்து அமேசானோ ஃபிளிப்கார்ட்லயோ இல்ல இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல இருக்கிறதுலே கம்மி ரேஞ்சில் இருக்கிற பிரிண்டரை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த கம்மி ரேஞ்ச் பிரிண்டர்லாம் வந்து ரொம்ப பெரிய கேட்சே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட விலை வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனா உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பர்பேஜ் காஸ்ட் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு இது எப்போ தெரிய வரும் அப்படின்னா 3 மாசம் கழிச்சு நீங்க நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேட்ரேஜ் வாங்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்குலாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கா பிரிண்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பேசிக்கா பிரிண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டகரியா பிரிஞ்சிருக்குங்க. அதாவது இன்ஜெக்ட், இங்க் டேங்க் அண்ட் லேசர். இப்போ இன்ஜெக்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்டரோட காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பர்பேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஹோம் யூசேஜ்க்கு தான் எடுக்கிறீங்க, மாதத்துக்கு ஒரு 3 to 5 பேஜ் தான் எடுப்பீங்க, அதுக்காக நான் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஜெக்ட் போகலாம். உங்களுக்கு ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தால் ஒரு 10 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் நீங்கள் இன்ஜெக்ட் எடுக்கலாம். ஸோ தப்பே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க் தாங்க. இங்க் டேங்க்ல தான் வந்து நிறைய மாடல் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பிராண்ட்ஸும் நிறைய ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்காங்க அண்ட் மோஸ்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு அந்த கேட்டகரியில் தான். ஸோ இந்த கேட்டகரியில் என்னென்ன பிரிண்டர்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு, என்னென்ன மாதிரி யூசேஜுக்கு எந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்த்துலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் நம்மளுக்கு 3 பிரிண்டர்ஸ் நம்ம டேபிளில் இருக்கு. 3மே வந்து ஒரே கேட்டகரியில் இருக்கிற பிரிண்டர்ஸ் தான். இது 3மே வேற வேற பிராண்ட்ஸ். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றத நம்ம ஸ்டோரோட பிரிண்டர் எக்ஸ்பர்ட் இருக்காரு மிஸ்டர் கண்ணன், அவரே கூப்பிட்டுருவோம். ஒரு லேமேனுக்கு எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அதெல்லாம் நான் கேட்க போறேன். அவர் ஃபுல் கிளாரிட்டி கொடுக்க போறாரு. கண்ணன் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. எஸ் கண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ பிரிண்டர்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பேசிக்கா என்னென்ன கேட்கணும்னு சொல்லி மொத்தமா ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் கையிலே வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா கேட்கறேன், நீங்க ஒரு டக்குன்னு பதில் சொல்லிருங்க. பண்ணிடலாம், சொல்லுங்க. எஸ், இப்போ நம்ம இங்க வச்சிருக்கிறது என்ன பிரிண்டர்ஸ், என்ன பிராண்ட்ல இருக்கிறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிறது நம்ம வந்து 3 பிராண்ட் நம்ம வச்சிருக்கோம். ஒன்று HP பிராண்ட் வச்சிருக்கோம், இன்னொன்று கெனான் வச்சிருக்கோம், இன்னொன்று எப்சன் வச்சிருக்கோம். இங்கே இருக்கிற கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர், ஸ்கேனு, ஜெராக்ஸ், ஒய்ஃபை, இந்த 4 ஆப்ஷன் இருக்கிற கேட்டகரி பிரிண்டர்ஸ் தான் நம்ம வந்து டெமோ பண்ணியிருக்கோம். இதில் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பிராண்ட்லையுமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுதான். இதுல வந்து இங்க் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதுல வேற டிஃபரெண்டா இருக்குமா இல்ல ஒரே மாதிரி இங்க் தானே எல்லாத்துக்கும்? இங்க் டேங்க் பிரிண்டர்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா காமனா 2 டைப் இங்க் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டை பேஸ்ட் இங்க், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் இங்க். இதுல கலர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டை பேஸ்ட் தான் யூஸ் பண்றோம். அதாவது 3 பிராண்டுமே, எல்லா பிராண்ட்லயுமே, ஆல் பிராண்ட். பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் நம்ம பிக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு பிராண்ட் யூஸ் பண்றோம், ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ இங்க வச்சிருக்கிற பிராண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு HPலயோ கெனான்லயும் பிக்மெண்ட் தான் யூஸ் பண்றோம். எப்சன்ல மட்டும் தான் டை பேஸ்ட். சோ நீங்க சொல்றத பார்த்தா அப்ப எப்சன்ல தான் வந்து உங்களுக்கு பிளாக்கும் சரி கலரும் சரி ரெண்டுமே டை பேஸ்ட். அப்போ பிக்மெண்ட்டுக்கும் டை பேஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ்? பிக்மெண்ட்டுக்கும் டை பேஸ்ட்க்கும் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இப்போ பிக்மெண்ட் இங்க்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இங்க், பிரைட்னஸ் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கும். டை பேஸ்ட் இங்க்னு எடுக்கிறீங்கன்னா நான் வாட்டர் ப்ரூஃப் இங்க், பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். இது மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். இப்போ இங்கோட டிஃபரன்ஸ் பத்தி பேசிட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து இங்க் காஸ்ட். இப்போ இங்க் காஸ்ட்னு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்மெண்டோட இங்க் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. இப்போ வந்து பிக்மெண்ட் இங்க் எடுக்கிறீங்கன்னா பிளாக் வந்து உங்களுக்கு ஒரு 500 to 530 டிபெண்ட்ஸ் அப்பான் பிராண்டை பொறுத்து உங்களுக்கு இருக்கு. டை பேஸ்ட் இங்க் எடுக்கிறீங்கன்னா 300 to 350 இவ்வளவுதான் உங்களுக்கு இங்க் காஸ்ட் வரும். கலர் இங்க் காஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிராண்டுக்குமே ஒரே காஸ்ட் தான், அப் டு 500 to 550. இதுல ஏதாவது பாட்டிலோட ml டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்ல, எல்லா பிராண்ட்லயுமே கொடுக்கறது ஒரே ml பாட்டில் தான் உங்களுக்கு. பிளாக் வந்து 80 ml or 90 ml, கலர் எல்லாமே 70 ml. அதுவும் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸ்டாண்டர்டா தான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இங்க் காஸ்ட் சொல்லிட்டீங்க. இதை பேஸ் பண்ணி பர்பேஜ் காஸ்ட் எப்படி எடுக்கிறது? ஈல்டு வச்சு ஏதாவது எடுப்பீங்களா எப்படி? ஆமா ப்ரோ, இப்போ எப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இங்க்ல எடுக்க முடியும் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெனான்லயும் HPலயும் உங்களுக்கு பிளாக்ல 6000 பேஜஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்சன்ல மட்டும் 4500 பேஜஸ் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனான்லயும் HPலயும் 4000 பேஜஸ் எடுக்கலாம், எப்சன்ல வந்து 2500 பேஜஸ் எடுக்கலாம். இதை வச்சு ஓவராலாக கால்குலேட் பண்ணீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 20 பைசே உங்களுக்கு ஆகும் பர் பேஜ் காஸ்ட். இது வந்து வித் பேப்பர் வித்தவுட் பேப்பர். நீங்க பேப்பர் ஆட் பண்ணீங்கன்னா இன்னொரு 50 பைசே உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். டோட்டலாக நீங்க 75 பைசால நீங்க எடுத்துக்கலாம். 70 to 75 பைசால உங்களுக்கு பேப்பரோட எடுத்துக்கலாம். அதுவே கலருக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? கலருக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் தான் பண்ணும். இப்போ நீங்க வந்து 3 இங்க் நம்ம வாங்குறோம். ஸோ 3 இங்க்லயுமே நம்ம ஆவரேஜா எவ்வளவு பேஜ் எடுக்கிறோம்னா ஒரு 5000 பேஜஸ் நீங்க எடுக்கலாம். அதை வச்சு நீங்க பேஜ் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பிளாக்ங்கிறப்ப உங்களுக்கு 20 பைசே உங்களுக்கு ஆகுது, கலருங்கிறப்ப உங்களுக்கு 60 பைசே உங்களுக்கு 60 பைசே ஆகும். இப்போ கலர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதுல போட்டோ ஷீட்ஸ் வச்சு எடுக்க முடியும், எடுத்துக்கலாம். எல்லா பிராண்ட்லயுமே உங்களுக்கு போட்டோ ஷீட் அலோட்.
அடுத்ததும் பார்த்தா இதுல வந்து மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஏதாவது வருமா இதுல? இதுதான் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். இதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க் டேங்க் கேட்டகரி நீங்க எடுத்தீங்கன்னாவே கம்பல்சரி நீங்க யூஸ் பண்ணி ஆகும். ஓகே, வீக்லி ட்வைஸ் ஆகுது நம்ம யூஸ் பண்ணி ஆகும். நம்ம வந்து லாங் கேப் விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம வந்து இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இங்க் டேங்க் பண்ணுற எப்படினாலும் நீங்கள் 4 days ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க் ரொட்டேஷன் இருக்கும். ஹெட் வந்து ட்ரை ஆகாது. ஏன்னா நீங்கள் கேட்டீங்களா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது, ஒரு இங்க் டேங்க் பிரிண்டோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது வந்து ஹெட்டை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே அதுதான் ஹை வேல்யூ இருக்கிற ஒரு காம்பனன்ட். நீங்கள் எப்சன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சிங்கிள் ஹெட் பிரிண்டர், கலர், பிளாக் எல்லாத்துக்கும் ஒரே ஹெட். ஒன்ஸ் நீங்கள் அதை ஹெட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 இருந்து 5000 உங்களுக்கு. Canon HP எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து dual head printer, கலருக்கு ஒரு ஹெட் தனியா இருக்கும், பிளாக்கு ஒரு ஹெட் தனியா இருக்கும். உங்களுக்கு ட்ரையா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலா மாத்திக்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஹெட் 1500 ஆகும். ஸோ 2 ஹெட் மாத்தினாலுமே உங்களுக்கு 3500 குள்ள தான் உங்களுக்கு ஆகும். ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னா இந்த ஹெட் மாத்துறது மட்டும் தான் மெயினா வரும் உங்களுக்கு. இதுதான் நம்ம வந்து மெயினா வந்து பார்க்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் இன்டர்வல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹெட்டை மாற்றணும்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற வாரண்டி வந்து 1 year. ஓகே. இன்னொன்னு ஹெட்டோட பேஜுக்குன்னு ஒரு டியூட்டி சைக்கிள் இருக்கு உங்களுக்கு 30,000 பேஜஸ். இது எல்லா பிராண்டுக்கும் காமன். டியூட்டி சைக்கிள்னா எவ்வளவு பேஜஸ் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு இயருக்கு இத்தனை பேஜஸ் தான் நீங்க எடுக்கணுங்கிறது ஹெட்டோட ஒரு ரன்னிங் சைக்கிள் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஹெட்டோட டியூட்டி வருங்கிறது தான் உங்களுக்கு. இப்போ எந்த ஒரு ஹெட் எடுத்தாலும் 30,000 பேஜ் தான் எல்லா பிராண்டோட டியூட்டி சைக்கிள். ஸோ 30,000 பேஜ் மேல ஹெட்டை மாற்ற வேண்டியது இருக்கு. ஓகே, அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூசேஜ் பொறுத்து. ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 30,000 பேஜஸ் சீக்கிரம் வந்துடும். நீங்க லைட்டா டாட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 30,000 பேஜஸ்ங்கிறது கொஞ்சம் லாங் லைஃப் உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 3000 இருந்து 5000 பிராண்டை டிபெண்ட் பண்ணி மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த பிரிண்டர்ஸோட வாரண்டி எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானா, இல்லை டிஃபர் ஆகுதா பிராண்ட் வைஸ்? இல்லை எப்படி? பேசிக் வாரண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். 1 year வாரண்டி ஆர் 30,000 பேஜ் வாரண்டி. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பேஜில் எடுக்கிறோம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல உங்களுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ 30,000 பேஜ் வாரண்டிங்கிறது எல்லா பிராண்ட்லையுமே உங்களுக்கு காமன். 1 yearங்கிறது எல்லா பிராண்ட்லையுமே காமன். ஓகே. இன்னொன்று என்னன்னா இந்த கேட்டகரி பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பீங்க, ஹோம் செக்மெண்ட் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, ஆஃபீஸ் செக்மெண்ட் யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் செக்மெண்ட்ங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஹோம் செக்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த வாரண்டி பீரியட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லைன்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த பிராண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டிக்கான பிரிண்டர் உங்களுக்கு இருக்கு, 2 years வாரண்டிக்கான பிரிண்டர் இருக்கு. ஸோ பேஜஸ் காமன் தான், வாரண்டி மட்டும் உங்களுக்கு இயர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை பொறுத்து நம்ம வந்து எடுக்கும். இப்போ வாரண்டி 2 வருஷம் வாரண்டி மாடல்னா பிரைஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? மேக்ஸிமம் எல்லா பிராண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 1000 to 1500. 1 year வாரண்டிக்கு 2 years வாரண்டிக்கு இவ்வளோ தான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட யூசேஜ் பொறுத்து சூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, வைஃபை வந்திருக்கு அப்படின்றீங்க. இந்த பிராண்ட் வைஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கு, அடிஷனல் ஃபீச்சர்ஸ்? அது இந்த பிராண்ட்ல இருக்கு, இந்த பிராண்ட்ல இல்ல, இந்த மாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? இங்க 3 பிராண்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்போ நீங்க எப்சன் யூஸ் பண்றீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே இல்ல. சோ இதுல டிஸ்ப்ளே வர ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான மாடல் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு பிரைஸ் பொறுத்து மாறிக்கும். இந்த எப்சன் பிராண்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ப்ளே இருக்கிற மாடலும் இருக்கு, இல்லாத மாடலும் உங்களுக்கு இருக்கு. Canon HP அப்படி கிடையாது. டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, டிஸ்ப்ளே இருக்கறனால யூஸ். நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுக்கறீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்க அதுல வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு 5 பேஜ் எனக்கு ஜெராக்ஸ் வேணும்னா அதுலயே பாத்துக்கலாம் 5 பேஜ் சொல்லி. சோ ஈஸியா பண்ணலாம். இதுல கொஞ்சம் கஷ்டம், நம்ம நம்பர் ஆஃப் டைம் நீங்களே தான் மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது டிஸ்ப்ளேயோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு சப்போஸ் பிரிண்டர்ல வந்து ஒரு எரர் கோட் உங்களுக்கு காட்டுதுன்னா சோ அந்த நம்பர்ஸ் எரர்ஸ் வந்து உங்களுக்கு இதுல தெரியும். அதை பேஸ் பண்ணி என்ன எரர்னு சொல்லி நம்ம நெட்ல கூட போட்டு நெட்ல என்ன நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வரும்? இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே ஒரே கேட்டகரி ஆஃப் பிரிண்டர், ஸ்கேனு, காப்பி, வைஃபை இந்த 4 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் மாடல் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 இருந்து 14,000 வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் பிராண்டை பொறுத்து உங்களுக்கு. ஓகே. இதுலேயே எனக்கு வைஃபை வேண்டாம், எனக்கு இன்னொரு பேசிக் மாடலே நான் எடுத்துக்கிறேன்னா வித்தவுட் வைஃபை ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகே. அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 இருந்து 11,500 வரை இருக்கு. சூப்பர். இப்போ பேசிக் மாடல்ல மொத்தமாக நம்ம கவர் பண்ணிட்டோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ், பிரிண்டிங் காஸ்ட், ரன்னிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பிரிண்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இதோட அடுத்து இன்னொரு ஃபீச்சர் ஆட் ஆகும். என்னென்ன பிரிண்டர்ஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம புது செட் ஆஃப் பிரிண்டர்ஸ் இங்க வச்சிருக்கோம். இப்போ இந்த பிரிண்டர்ஸ்க்கும் முன்னாடி வச்ச பிரிண்டர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 கேட்டகரியுமே பேசிக் ஆப்ஷன். நம்ம பிரிண்ட், ஸ்கேன், காப்பி அண்ட் வித் வைஃபை பார்த்தோம். இது அதோட எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஃபீச்சர் உங்களுக்கு ஆட் ஆகும். அதாவது ஆட்டோ டியூப்ளெக்ஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் நம்ம கொடுக்குறோம்னா போத் சைடு ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுமே மேனுவலா நம்ம ஃபிளிப் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டர்ஸ்க்கும் நம்ம டியூப்ளெக்ஸ் தான் டிஃபரன்ஸா வருது. டபுள் சைட் பிரிண்டிங் அதிகமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இந்த இங்க் காஸ்ட் பெர் பேஜ் இதெல்லாமே சேம் தானா? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல, அந்த இதுல வந்து ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். மற்றது எல்லாமே சேம் தான். இங்க் காஸ்ட் எல்லாமே சேமா தான் உங்களுக்கு. சேம் இங்க் தான். ஆமா.
ஹெச்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் இருந்து ஹை ரெண்ட் மாடல் வரைக்கும் ஒரே இங்க் தான் உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு இங்க் நம்பர்ஸ் உங்களுக்கு மாறாது. எப்சன், கெனான் நம்ம இப்போ ஒன்று புதுசாக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிரதர், இதில் மட்டுமே வந்து மாடலுக்கு ஏற்ற மாதிரி இங்க் மாறுமே தவிர ப்ரைஸ் வேல்யூ உங்களுக்கு மாறாது. எல்லாமே அந்த 500 to 600 குள்ள தான் உங்களுக்கு இருக்கும். பேஜ் ஈல்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். நம்பர்ஸ் மாறும், பேஜ் ஈல்டும் காஸ்ட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 20 பைசா 25 பைசா அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். ஆமா, அதே அளவில் தான் இருக்கும். காஸ்ட் பர் பேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாறாது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அதே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அந்த ஹெட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே, நம்ம கெனானும் ஹெச்பியும் அதே அந்த டூயல் ஹெட் பிரிண்டரா தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம புதுசாக இங்கே கொண்டு வந்திருக்கிற பிரதரும் எப்சனும் ஒரே டைப் அந்த சிங்கிள் ஹெட் பிரிண்டரா தான் உங்களுக்கு இருக்கும். இதோட ஹெட் காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அதே லெவல் தான் இருக்கும். இந்த மாடலுக்கான ஹெட் காஸ்ட்டும் உங்களுக்கு அதே லெவல் தான் இருக்கும். அதாவது இந்த மாடலுக்கு வந்து ஒரு 4000 to 5000 ஆகும். அதுல வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு சேம் அதே காஸ்ட் தான் உங்களுக்கு ஆகும். வாரண்டியும் உங்களுக்கு அதே மாதிரி தான். 1 year வாரண்டி, 30,000 பேஜஸ் வாரண்டி. இது கொஞ்சம் ஹை ரெண்டா இருக்கிறதுனால பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து 30,000 50,000 ஆகும். அந்த ஒரு 20,000 மட்டும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2 years வாரண்டி பிரிண்டரும் இருக்கா? இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 2 years வாரண்டி இருக்காது. ஏன்னா இது வந்து ஹெவி யூசேஜ். நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் உங்களுக்கு. ஹெவியா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து 1 year வாரண்டி, ஹோம் யூசேஜ் செக்மெண்ட்டுக்கு மட்டும் 2 years வாரண்டின்னு கொடுக்குற மாதிரி. இந்த செக்மெண்ட் வந்து மேக்ஸிமமே ஆஃபீஸ் செக்மெண்ட்டுக்கு உள்ள வரதுனால இதுல உங்களுக்கு எல்லாமே 1 year வாரண்டியில தான் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே இதுல ஆஃபீஸ் செக்மெண்ட் அப்படிங்கறனால உங்களுக்கு லேன் போட்டதா வருதா இதுல? இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பிராண்டை பொறுத்து தான். எல்லா பிராண்ட்லயுமே எல்லா ஆப்ஷன்லயுமே நெட்வொர்க் கொடுத்துற மாட்டாங்க. பேசிக்கா வைஃபைங்கிறது வந்து கம்பல்சரி வந்துரும். மாடலை பொறுத்து லேன் இருக்கு, லேன் இருக்காது. இது மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம் தவிர வைஃபை ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாமே வந்துரும். ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஆஃபீஸ் செக்மெண்ட்ல எல்லாருமே இப்போ ரவுட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணி ரவுட்டரோட பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வித்தவுட் லேனே நெட்வொர்க்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பிராண்ட்ஸ்லயும் அது ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகே, அதுக்கு பிரைஸ் ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 13,000 இருந்து 14,000 அப்படின்னு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு பிராண்டை பொறுத்து ஸ்டார்டிங் 15,000 இருந்து 19,000 வரையும் உங்களுக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அதெல்லாம் டிஃபரண்ட். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்ங்கிறது மாறும், பிராண்ட் வேல்யூங்கிறது உங்களுக்கு இருக்கு. சர்வீஸ் காஸ்ட் இதை பொறுத்து உங்களுக்கு வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ஸ் எல்லாமே வந்து ஹோம் அண்ட் ஆஃபீஸ், மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் ஹோமா இருந்துச்சு. ஆஃபீஸ்ல கம்மி யூசேஜ் தான் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். இது வந்து பியூரா வந்து ஆஃபீஸ் செக்மெண்ட் தான். டியூப்ளெக்ஸ், டபுள் சைட் பிரிண்டிங் எல்லாமே வந்து ஆஃபீஸ்ல மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிரிண்டர்ஸ் நம்ம சூட்டபிளா இருக்கும். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து பியூர் அண்ட் பியூர் ஆஃபீஸ் தான். ஸ்கேனிங்லாம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தா அது யூஸ் பண்ணலாம். இதோட ஹையர் அண்ட் பிரிண்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன மாடல் சொல்லி பார்த்தலாம் வாங்க. இப்போ என்ன எல்லாம் பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம பார்த்ததோட என்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இதுல? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹோம் பிளஸ் ஆஃபீஸ் பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்து ஆஃபீஸ் செக்மெண்ட் பிரிண்டர் பார்த்தோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் பிளஸ் லைட் கமர்ஷியல் பிரிண்டர். லைட் கமர்ஷியல், ஓகே. ஷாப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி உங்களுக்கு ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனோட இது எல்லாமே உங்களுக்கு வரும். இது வந்து எல்லா பிராண்டோட டாப் ஃபங்க்ஷன் இருக்கிற மாடல்ஸ். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கும். எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இது முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்னன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி பார்த்தோம். அதுலயே வித் வைஃபை மாடல் பார்த்தோம். ரெண்டாவது செக்மெண்ட் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வித் டியூப்ளெக்ஸ் ஆப்ஷனோட பார்த்தோம். கரெக்ட். நீங்க அதுல கேட்டீங்க தெரியுமா, லேன் ஆப்ஷன் வரும். ஆமா, இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு லேன் போர்ட் இருக்கும். பிளஸ் வந்து இந்த ADF ட்ரே ஆப்ஷனோட உங்களுக்கு வரும். ADF ட்ரேனா எதுக்கு? ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஆபீஸ்ல வந்து இப்ப இருக்கிற ஆபீஸ்ல எல்லாமே GST ஃபைலிங் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆமா, ஃபைல். சோ பில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபைல் பண்ணணும்ங்கிறது ஒண்ணு இருக்கு. கரெக்ட். சோ ஒரு டெய்லி ஒரு 10 பில் 20 பில்லுங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் எண்ட்ல வந்து அவங்க ஸ்கேனிங் அதிகமா பண்ணுவாங்க. 100 பில்ஸ், 200 பில்ஸ், 500 பில்ஸ்ங்கிறப்ப அப்ப நம்ம வந்து சிங்கிளா எடுத்து உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். சோ இதுல வச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்து ஸ்கேன் பண்ணிடும். ஒரே PDF ஃபைல உங்களுக்கு கொடுத்துரும். சோ இங்க ஓபன் பண்ணி இங்க வச்சிட்டா டோட்டலா அதுவே ஸ்கேன் பண்ணிடும். ஒரு 35 பேஜஸ் நீங்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு ஸ்கேன் ஆயிடும். சோ மந்த் எண்ட்ல அவங்க பில் வந்து பல்கா ஸ்கேன் பண்றாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மந்தோட டோட்டல் பில் ஒரு 500 பில் வச்சிட்டா அது ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனிங் ஆப்ஷன் ஈஸியா போயிடும். உங்களுக்கு மந்த்லி ஃபைலும் வந்து ஒரு ஃபோல்டர்ல வரதுனால உங்களுக்கு ஒரு இயற்கான ஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து. சோ இது மூணுமே வந்து அதே ஃபீச்சர்ஸ் தான். அந்த ஆப்ஷன் இருக்கிறதா. இப்போ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன், ஸ்கேன், ஜெராக்ஸ் ஆப்ஷன், வைஃபை ஆப்ஷன், நெட்வொர்க் ஆப்ஷன் வித் ADF ஆப்ஷன், டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்துரும். ஸோ உங்களுக்கு லேண்ட்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், வைஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், டியூப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். ஆல் இன் ஆல் பிரிண்டர் இது. எல்லா ஆப்ஷன் கலரும் வந்துருது. இதுல போட்டோ ஷீட் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே போட்டோ ஷீட் உங்களுக்கு அலோட் இருக்கு. இது இன்னொன்னு என்னன்னா, இது பர்டிகுலரா உங்களுக்கு பேப்பர் ட்ரே கீழே வரதுனால உங்களுக்கு போட்டோ ஷீட் அலோட் இருக்கு. ஆனா கம்பெனியை பொறுத்து எத்தனை GSM நம்ம யூஸ் பண்ண போறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே. இப்போ போட்டோஸோட திக்னஸ் வந்து திக்னஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து அலோட் இருக்கு. உங்களுக்கு பிராண்ட் மாறுமா? அலோட் இருக்கு. இதுல எத்தனை GSM தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு பிராண்ட்ல இவ்வளவு யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி 20 to 25 பைசா தான் வந்து பிளாக்கான காஸ்ட். ஆமா உங்களுக்கு. ஸோ இங்க் காஸ்ட்லாம் சேம் தான், எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. ஸோ பர் பேஜ் காஸ்ட்டும் வந்து சேம் தான் தான் உங்களுக்கு. நம்ம சொன்ன அந்த ஹெட் ஆப்ஷன் சேம், வாரண்டி ஆப்ஷன் சேம். நம்ம சொன்னதான். இப்போ அடுத்த லெவல் பிரிண்டர் போனப்ப உங்களுக்கு 30,000 to 50,000 பேசணும் இல்லையா? இந்த செக்மெண்ட் வந்து எல்லாமே 15,000 பேஜஸ் தான் உங்களுக்கு இருக்கும். 15,000 and 1 lakh
lakh pages. இது பிராண்டை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஒரு பிராண்ட்ல 15,000 தருவாங்க, ஒரு பிராண்ட்ல 1 lakh தருவாங்க. ஆனா இயர்ங்கிறது காமன் தான், எல்லாமே 1 year. 1 year தான். So 1 year or 50,000 whichever comes first. ஆமா, அதுதான் உங்களுக்கு வந்து வாரண்டி கவரேஜ். ஓகே, இப்போ பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம். இது இல்லாம அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா? பிராண்டுக்கு பிராண்ட் ஏதாவது மாறுதா? ஆமா பண்ணுவோம். எல்லா பிராண்ட்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீ ஃபியூச்சர்ஸ், அதாவது அடிஷனலா இந்த கம்பெனில மட்டும் இருக்கிற ஒரு பெனிஃபிட் ஃபியூச்சர்னு உங்களுக்கு இருக்கு. அது நம்ம பிராண்ட் வைஸ் பார்த்தோம்னா இப்ப HP நீங்க எடுக்கிறீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் பென்ட்ரைவ் போர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. இப்போ பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் டைரக்டா போட்டுக்கலாம் சிஸ்டம் இல்லாம. ஆமா, ஓகே. இதுல நீங்க டைரக்டா பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். பிளஸ் நீங்க ஸ்கேன் பண்ற மாதிரி இருந்தாலுமே சிஸ்டம் தேவையில்லை உங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்கேன் பண்ணி டைரக்டா வந்து CAN to USB பென்ட்ரைவ் உங்களுக்கு வந்துரும். CAN to மெயில் நம்ம கொடுத்துக்கலாம், CAN to நெட்வொர்க் சிஸ்டம் கொடுத்துக்கலாம். அதாவது சிஸ்டம்ல வச்சு தான் ஸ்கேன் பண்ணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு இங்க இருந்து நீங்க அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சூப்பர். அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். டச் டிஸ்ப்ளே உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த HP ல இருக்கிற ஒரு அடிஷனல். இன்னொரு ஃபேக்ஸ் உங்களுக்கு வரும். ஃபேக்ஸும் வந்துருது. ஃபேக்ஸ் உங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஃபேக்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அதனால இது உங்களுக்கு ஃபேக்ஸோட வந்துருவாங்க. ஓகே, இது வந்து HP யோட கீ ஃபீச்சர் உங்களுக்கு. நீங்க Epson எடுத்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபேக்ஸ் மட்டும் வராது. பட் ADFங்கிறது வந்து இது டியூப்ளெக்ஸ் ADF உங்களுக்கு. இப்போ இந்த பிரிண்டர்ல நீங்க ஸ்கேன் பண்ற மாதிரி இருந்தா ADF ல சிங்கிள் சைடு ஸ்கேன் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஆட்டோவே டபுள் சைடுமே உங்களுக்கு ஸ்கேன் ஆயிக்கும் உங்களுக்கு. அங்க வந்து நம்ம மேனுவலா திருப்பி வைக்கணும். இன்னொரு சைடுக்கு மட்டும் மேனுவலா திருப்பி வைக்கணும். அது வந்து டபுள் சைடு ஸ்கேன் ஆயிக்கும். டபுள் சைடு ஸ்கேன் ஆயிக்கும். இப்போ Canonல சிங்கிள் சைடு ஸ்கேன் தான். சிங்கிள் சைடு ஸ்கேன் தான் உங்களுக்கு. ஓகே, Epsonல இந்த ADFலயே வந்து டபுள் சைடு இருக்கு. ஆமா, ஆனா அதுல USB போர்ட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது, ஃபேக்ஸ் ஆப்ஷன் கிடையாது அதுல உங்களுக்கு. சோ இதுல ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா, இதுல ஒரு ஆப்ஷன் கம்மி, அந்த மாதிரி இது வருது. ஓகே, Canon பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சைடு தான் உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். அதே மாதிரி இதுலயும் ஃபேக்ஸ் போர்ட் உங்களுக்கு வராது. ஆமா. ஓகே, சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பிரைஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, பிரைஸ் டிஃபரண்ட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் சொன்ன அந்த USB ஆப்ஷன் இருக்கு, டச் டிஸ்ப்ளே ஆப்ஷன் இருக்கு, ஃபேக்ஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும். இது அந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லாதனால உங்களுக்கு ஒரு 24 அந்த ரேஞ்ச் வரும். USB ஆப்ஷன் இல்ல, ADF வந்து சிங்கிள் சைடு தான் உங்களுக்கு வரும். ஃபேக்ஸ் இல்லாதனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ பிரைஸ் ரேஞ்சிங்கிறது வந்து இந்த ஆப்ஷனை பொறுத்து ஆப்ஷன்ஸ் பொறுத்து மாறுது. ஓகே டன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 3 செட் ஆஃப் பிரிண்டர்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோங்க. அதாவது பேசிக், மிட் அண்ட் ஹை எண்ட். உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டர் வந்து ஹோம்க்கோ ஆஃபீஸ்க்கோ இல்ல லைட் கமர்ஷியல்க்கோ நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். எதுக்கு போகலாம், எப்படிலாம் சூஸ் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையும் வந்து கண்ணன் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தேங்க்யூ கண்ணன். தேங்க்யூ ப்ரோ. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம் கண்டிப்பா. ஸோ ஜென்ரலா நம்ம வந்து ஒரு பிசி காம்பனண்ட்டோ இல்ல பிசியோ இல்ல பிரிண்டரோ இல்ல மானிட்டர் அப்படின்னா நம்மளே தான் பேசிட்டு இருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ஸ்டோர்ல இருந்து எக்ஸ்பர்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும், நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸும் வந்து இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் GV Computers. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.